நெறைய நேரங்கள்ல ஹெச்என்ஐஸ் அண்ட் அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் மிடில் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான டாக்ஸ் கட்டுறாங்க. சில நேரங்கள்ல டாக்ஸே கட்டுறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க கவர்மெண்ட்டை ஏமாத்தி பணத்தை மிச்சம் பண்றாங்க, பதுக்குறாங்கன்னா அது காரணம் கிடையாது. அதுக்கு ஒரே காரணம் அவங்க ஸ்மார்ட்டான டாக்ஸ் பிளானிங் பண்றாங்க. அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஐடாட் கொல்கட்டால இருந்த ஒரு கேஸ் தான். இதை நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். மேபி உங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சரோஜ் கோனிகா அப்படிங்கிறவங்க 2020 அவங்க கிட்ட இருந்த 36 லேக் ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது இமாமி லிமிட்டடோடைய லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸை 33.7 crore ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இதிலிருந்து வந்த ப்ராஃபிட் மட்டும் 26.7 crore ருபீஸ். இதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா அந்த டைமில் இருந்த அப்ளிகபிள் டேக்ஸ் ரேட், சர்சார்ஜ், செஸ் இதெல்லாம் சேர்த்து 3.2 crore ருபீஸ் அவங்க கட்டணும். ஆனால் இது கட்டுறதுக்கு பதிலாக இன்கம் டேக்ஸில் இருக்கிற செக்ஷன் 54F அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்க கம்ப்ளீட் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 0 டேக்ஸ் ஃபைனலாக. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய ப்ராப்பரான பிளானிங். ஸோ இந்த 36 லேக் ஷேர்ஸுமே அவங்களுக்கு ஓனாக பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இவங்க பிரதரோட, அதாவது ஹஸ்பண்டோடைய பிரதர் கிட்ட இருந்து இவங்களுக்கு கிஃப்டாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலில் இவங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அசஸிங் ஆஃபீஸர் 3.2 crores நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்க அப்பீல் போகிறாங்க. அப்பீல்லையும் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வரல. அதுக்கப்புறமா தான் கொல்கட்டா ஐடாட் அப்லேட் ட்ரிபியூனலுக்கு போயிட்டு அங்கே இவங்க இந்த கேஸை வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் திங், இந்த 36 லேக் ஷேர்ஸை இவங்க பிரதர் இன்லா கிட்டேருந்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க கிஃப்டாக. ஸோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய கிஃப்ட் கம்ப்ளீட்லி எக்ஸம்டட். செகண்ட், இவங்க விற்றுட்டு இதுலேருந்து வரக்கூடிய டோட்டல் ப்ரொசீட்ஸையுமே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா 54Fல இவங்க கம்ப்ளீட் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறாங்க. ஒரு சீக்வன்ஸாக ஒரு டேக்ஸ் பிளானிங் அண்ட் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷனால் கிட்டத்தட்ட 3.2 crore ருபீஸ் டேக்ஸை இவங்க சேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான டேக்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு ஹெச்என்ஐக்கோ இல்லை அல்ட்ரா ஹெச்என்ஐக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான சின்ன சின்ன டேக்ஸ் பிளானிங்கை ப்ராப்பராக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நிறைய பணத்தை டேக்ஸ் மிச்சம் பண்ணலாம். ஸோ 54F பற்றி டீட்டெயில்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு டேக்ஸ் பிளானிங் அண்ட் லூப் ஹோல்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போங்க, நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.